குருவே துணை. நம்ம வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பௌர்ணமி யோகத்தை பற்றி பார்க்க போகிறோம். பௌர்ணமி யோகம் அப்படிங்கிறது வந்து, பௌர்ணமி அப்படின்னா சூரியன் இருக்கிற இடத்துல இருந்து நீங்கள் எண்ணி வரும்போது சந்திரன் வந்து 7வது கட்டத்தில் இருந்தால் தான் அது பௌர்ணமி யோகம். இந்த பௌர்ணமி யோகத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இளம் வயசுலேருந்தே அவங்க வந்து அப்பா அம்மா நிறைய சம்பாரித்து நல்ல செல்வாக்குள்ள வாழ்க்கையை வாழ்வாங்க. ஏன்னா அந்த பௌர்ணமியினுடைய பவர் வந்து முழு சந்திரன் இல்லையா அன்னைக்கு பௌர்ணமி இன்னைக்கு. அதனால் முழு சந்திரன் இருக்கும்போது அந்த முழு பலனையும் ஒரு குழந்தைக்கு வந்து பௌர்ணமியில் பிறக்கிற குழந்தைக்கு வந்து அப்பம்மா பாட்டம் பாட்டி சம்பாரிச்சது, அப்பம்மா சம்பாரிச்சது, இது எல்லாம் வந்து நிறைய கிடைக்கும் அவங்களுக்கு. எல்லா சுகபோகங்களும் என்னென்ன ஒரு மனிதனுக்கு சுகபோகங்கள் இருக்கோ, சொகுசுகாரு சொகுசு வீடு, அழியாத சொத்துக்கள், படிப்பு விஷயம், மற்ற அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பண வரவுகள் எல்லாமே ஃபுல் டோட்டல் வந்து அப்பம்மாவே சம்பாரித்து வச்சது. அவங்களுக்கு வந்து இவங்க தலைமுறை இவங்க இன்னும் 3 தலைமுறைக்கு ஆகிற அளவுக்கு அப்பம்மா சம்பாரித்து வச்சுருவாங்க. அப்பம்மா சம்பாரித்து வைக்கிறதுல இருந்து தான் இவங்க வாழ்க்கையவே வந்து எதிர்காலத்தை வந்து தொடங்குவாங்க. இவங்களா தனித்து தொடங்கணுங்கிற அவசியம் இவங்களுக்கு இல்லை இந்த பௌர்ணமி யோகத்தில் பிறந்தவங்களுக்கு. ஏன்னா அந்த குறைபாடு இல்லாத சம்பாரித்து வச்சிடறாங்க இல்லையா? 3 தலைமுறை 4 தலைமுறை இன்னும் நீடித்த தலைமுறைக்குமே அவங்க அவங்க சம்பாரித்த சொத்தே சேரும் இந்த பௌர்ணமி யோகத்தில் பிறந்தவங்க. அப்படி தான் இருக்கும் அவங்களுக்கு. அவங்களுக்கு குறைபாடு இருக்காது. அதே வந்து ஏதாவது ஒரு பாவகிரகத்தின் தொடர்பு பார்வையோ இருந்தால் கொஞ்சம் இந்த பலனில் வந்து கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குமே தவிர, முழுசாக வந்து இவங்களுக்கு வந்து பலன் இல்லைன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது இந்த பௌர்ணமி யோகத்தில் பிறந்தவங்க. ஏன்னா முழு நிலவோட வந்து பாவகிரகம் சேர்ந்தால் ஒன்றும் அதிகப்படியான கெடுதல்கள் செய்ய முடியாது. அப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து சூரியன் இருக்கிற இடத்துலேருந்து 7வது வீடு வரைக்கும் எண்ணி பாருங்கள். 7வது வீட்டில் வந்து சந்திரன் இருந்தால் இந்த பலன் வந்து உங்களுக்கு தானாக கிடைக்கும். ஒரு குழந்தை இந்த மாதிரி அந்த பௌர்ணமி யோகத்தில் பிறந்துச்சுன்னா எதிர்காலத்தில் இந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகள் கிடைக்கும். வாழ்த்துக்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் உங்களுக்கு என் வீடியோ வந்து தொடர்ந்து வரும். இன்னும் மேலும் நீங்கள் பார்க்கலாம், கேட்கலாம். இல்லை நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா என் ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். முழுசாக பார்க்கணுன்னா, இல்லை ஏதாவது ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானது கேட்கணும் அப்படின்னா கமெண்டில் வந்து ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் பண்ணுங்கள். நாங்கள் அதுக்கு பதில் சொல்லி வீடியோ போடுறோம். ஒரு 3-4 பேர் சேர்ந்த உடனே வீடியோ போடுறேன். உங்களுடைய டேட்டா பர்த்தை சொல்லி போடுறோம், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாழ்த்துக்கள்.